ஒன்று கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இந்த வருடம் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டுள்ளார். அதாவது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இயேசுவை விசுவாசித்து அவர் சொன்ன வசனங்களை கைக்கொண்டு அவரில் நிலைத்திருக்க வேண்டும். ஆவியான தேவனின் பாதையில் இந்த வருடம் முழுவதும் நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். மத்தேயு 7வது அதிகாரம் 13-14 வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆகையால் நம்முடைய ஓட்டம் இயேசுவின் வழியிலா அல்லது உலகத்தாரின் வழியிலா என்று சிந்திப்போம். இயேசுவோடு நடக்கிற வாழ்வே சிறந்தது. அதனால் நாம் எல்லாவிதமான இன்னல்களிலிருந்து விடுதலை பெற அவர் வழிகாட்டுவார். இந்த வருடம் முழுவதும் அவர் காட்டிய வழியிலே நல்ல போராட்டத்தை போராடுவோம். நம்முடைய ஓட்டம் சிறந்ததாக இருக்க ஓடுவோம். வசனங்களை கேட்ட உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபம். இயேசுவே, இந்த வருடம் முழுவதும் உம்மோடு நடக்க எனக்கு கிருபை அருளும். இன்னல்களை நீக்கும், ஆசீர்வதியும். ஆமேன்.